ராவணீய போரில் ராவணனுக்கு எதிராக ராமனின் படையணிகளாக நின்றவர்கள் 3 பிரிவினர். 1. தென்னிந்திய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியைச் சார்ந்த சுக்ரீவனின் மக்கள். 2. மூலத்தில் இலங்கை மலைக்குடியான ராவணனின் தம்பியான விபீடனனின் ஆதரவாளர்கள். 3. முருகனின் வம்சாவளிகளும் விபீடனனின் படையணியில் ராமனால் சேர்க்கப்பட்டவர்களுமான தென்னிலங்கை மக்கள். ராவணிய போர் 2 முனைகளில் நடந்தது. அதில் ஒரு முனை பாக்சலசந்தியில் கப்பல்கள் ஊடாக ராமனின் தலைமையில் சுக்ரீவனின் படைக்கும் ராவணனின் படைக்கும் நடந்த கடற்போராகும். ராமனின் படையை இலங்கையில் கரையேற ராவணன் அனுமதித்திருக்க இயலுமா என்று எண்ணி பாருங்கள். ராமன் 30 கிலோமீட்டருக்கு கடலில் பாலம் கட்டினானாம். அதுவரை ராவணன் விரல் சுப்பிக்கொண்டு கோட்டை விட்டுட்டாராம். எல்லாமே பித்தலாட்டம். ராமர் பாலம் என்றால் பொருளே வேறு. அது ராமன் கட்டிய பாலம் என்று பொருள் அல்ல. ராமர் பாலம் என்றால் உண்மையில் என்னவென்று சேது சமுத்திரம் பற்றி பேசும்போது விரிவாக சொல்லுகிறேன். ஆக ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்தது கடற்போர்தான். 2வது போர் முனையாக தென்னிலங்கை பகுதியில் விபீடனனின் தலைமையில் முருகனின் வம்சாவளிகளும் விபீடனின் மலைக்குடி ஆதரவாளர்களும் ஆன ஒருங்கிணைந்த படையோடு ராவணனின் படை மோதிய தரைப்போர். இந்த 2 போர் முனைகளிலும் ராவணனின் படையே வெற்றி கொள்கிறது. ராமன், லட்சுமணன், விபீடனன், சுக்ரீவன் ஆகியோர் போரில் கொல்லப்படுகின்றனர். ஆக போரில் தோற்று அகதிகளாக இலங்கையிலிருந்து வெளியேறியவர்களும் இந்த 3 வகையினர்தான். இந்த 3 வகையினர் என்றால் இந்த 3 வகையின் மறவர் குடிகள் மட்டும்தான் வெளியேறினர். இவர்களில் ஏனைய பொதுமக்கள் வெளியேறவில்லை. இதில் முதல் வகையான தென்னிந்திய மேற்கு மலைக்குடிகளில் சுக்ரீவனின் விசுவாசிகள் அனுமான் தலைமையில் மாருத்தானியாவிலும் வாலியின் விசுவாசிகள் மாலியிலும் தென் சகாராவில் குடியேறினர் என்று முந்தைய விழியத்தில் கண்டோம். 2ஆம் வகையான விபீடனனின் இலங்கை மலைக்குடிகள் மெசபத்தோமிய பகுதியில் குடியேறியிருக்க வேண்டும். இது பற்றி தனியொரு விழியத்தில் விரிவாக காண்போம். 3ஆம் வகையாகிய முருகனின் வம்சாவளிகளான தென்னிலங்கையின் தரைக்குடிகள் வட சகாரா பகுதியில் குடியேறினர். இந்த முருகனின் வம்சாவளிகளிலும் 2 வகைகள் உண்டு. 1. குமரிக்கண்டத்தில் காட்டுப்பகுதியில் வாழ்ந்த முருகனின் ஆயர்குடிகள். 2. குமரிக்கண்டத்தில் மலைகளில் வசித்த மலைக்குடிகள். இந்த மலைக்குடிகள்தான் நாடார் எனப்பட்டனர். இந்த 2 வகை மக்களையும் தான் முருகன் குமரி நீரூழியிலிருந்து காப்பாற்றி தென்னிலங்கையில் குடியேற்றினார். இந்த 2 வகையினரும் வடசகாராவில் ஒரே இடத்தில் குடியேறவில்லை. முருகனின் ஆயர்குடி மறவர்கள் வடசகாராவின் மேற்கு பகுதியில், அதாவது மொராக்கோ பகுதியில் குடியேறினர். நாடார் சமூக மறவர் குடிகள் வடசகாராவின் கிழக்கில் எகிப்து பகுதியில் குடியேறினர். எதை வைத்து இப்படி சொல்லுகிறேன் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த 2 மக்களிடமும் இருந்த கலாச்சார மற்றும் வழிபாட்டு வித்தியாசங்களும் இந்த 2 வகையினரும் பயன்படுத்திய 2 வெவ்வேறு எழுத்து முறைகளுமே இவர்களை வேறுபடுத்தி காட்டுகின்றன. முதலில் வடமேற்கு சகாராவில் மொராக்கோ பகுதியில் குடியேறியவர்களை பார்ப்போம். இவர்கள் பெர்பர் மக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் இன்று அல்ஜீரியா, துனிசியா, லிபியா, வடமாருத்தானியா போன்ற பகுதிகளில் பெரும்பான்மையாக வாழ்கின்றனர். வரவரை என்ற வறண்ட சகாரா பகுதியில் வாழ்ந்ததால் இவர்கள் வரவர, பரபர, பெர்பர் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் பேசும் மொழி தமசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பெயர் எப்படி வந்தது? இவர்கள் முருகனையும் சிவனையும் வழிபடும் மக்களாக இருப்பினும் இவர்களின் நேரடி மூதாதையரான முருகனே இவர்களின் முதன்மை கடவுள். முருகனை இவர்கள் முதுசித்தன் என்றே அழைத்தனர். முதுசித்தன், முதுசித்து, துமுசித், துமுஸ், தமுஸ். ஆக முதுசித்தனாகிய முருகன் கால ஓட்டத்தில் தமுஸ் என்று அழைக்கப்பட்டார். முருகன் 2ஆம் தமிழ்ச்சங்கத்தை தொடங்கினார் அல்லவா? 2ஆம் தமிழ்ச்சங்கம் தொடங்கிய முருகனின் மொழியை பேசிய இம்மக்கள் தங்களின் மொழியை தமுஸ் என்ற முருகனின் பெயரால் தமுஸ், தமசி என்று அழைத்தனர். முருகன் ஒரு தவசி என்பதால் தவசி என்ற சொல்லும் தமசி என்று மருவி இருக்கலாம். தவசி, தமசி. தமசி மொழியின் எழுத்து முறை எது என்று இப்போது பார்ப்போம். ஈஸ்டர் தீவின் மாவோரிகள் மாருத்தானியா பகுதியிலிருந்து சென்று குடியேறியவர்கள் என்று இராமாயண மாருதி பற்றிய எனது ஆங்கில விழியத்தில் விளக்கியிருந்தேன். ஈஸ்டர் தீவின் எழுத்து முறை சிந்துவெளி எழுத்துதான் என்றும் அதற்கு அவர்கள் இட்ட பெயர் ரோங்கோ ரோங்கோ என்றும்
முருகனை அவர்கள் ரோங்கோ என்றே அழைத்தனர் என்றும் இதிலிருந்து முருகனே சிந்துவெளி அசையெழுத்து முறையை உருவாக்கினார் என்று சிந்துவெளி எழுத்தை உருவாக்கியது யார்? பாகம் 1 ஈஸ்டர் தீவு தொடர்பு என்ற விடயத்தில் விரிவாக விளக்கியிருந்தேன். பெர்பர் மக்களின் எழுத்து முறை சிந்துவெளி எழுத்தில் சில மாற்றங்களோடு விளங்கும் எழுத்துமுறைதான். சிந்துவெளியில் முதலாக இந்த எழுத்துமுறை கண்டெடுக்கப்பட்டதால் இந்த எழுத்து முறைக்கு சிந்துவெளி எழுத்துமுறை என்ற பெயர் வந்தது. ஆனால் இது இலங்கையில் முருகனால் உருவாக்கப்பட்ட எழுத்து முறைதான். ராவணிய போரில் தோற்று மொராக்கோ பகுதி சென்ற முருகனின் வம்சாவளிகளான இம்மக்கள் இந்த எழுத்து முறைக்கு டிஃபினா என்று பெயரிட்டனர். இந்த பெயர் எப்படி வந்தது? இந்த எழுத்து முறை இலங்கை தீவில் முருகனால் உருவானது என்பதால் இந்த எழுத்து முறையை இவர்கள் தீவு பிளஸ் நா, தீவுனா, தீஃபுனா, திஃபினா என்று அழைத்தனர். இங்கு நா என்பது மொழி பேசும் நாக்கை குறித்து இங்கு எழுத்தை குறிக்கிறது. அதாவது தீவின் எழுத்து என்பதே திஃபினா என்று மருவியுள்ளது. பெர்பர் தேசமும் தமிழும் பகுதி 2 சிந்துவெளி எழுத்தை உருவாக்கியது யார் என்ற விடயத்தை காணுங்கள். மொராக்கோ என்ற தேசத்தின் பெயரே முருகன் என்ற பெயர் மருவி வந்த சொல்தான். மொராக்கோ தேசத்தின் பழைய பெயர் மாரகேஷ் என்பது. இந்த பெயரில் அங்கு பெரிய நகரமும் உள்ளது. அது அன்றைய மாரகேஷ் தேசத்தின் அன்றைய தலைநகராகும். இதுவும் முருகேசன் என்ற தமிழ் பெயரின் மருவுதான். முருகேஷ், மருகேஷ், மாரகேஷ் இவர்கள் முருகனை அம்மன் என்ற பெயரில் ஆதியில் வணங்கினர். பெர்பர் மக்களின் இனக்கொடி என்றும் ஒன்று தனியாக உள்ளது. அது நீலம், மஞ்சள், பச்சை நிறங்களை கொண்டுள்ளது. இந்த கொடியில் சிவந்த வண்ணத்தில் இருதலை முக்கோலும் இடம்பெற்றுள்ளது. முக்கோலை அதாவது திரிசூலத்தை உருவாக்கியவர் சிவன்தான். இது பூர்வீகத்தில் வேட்டைக்காக உருவாக்கப்பட்டதுதான். ஆனால் இருதலை முக்கோலை உருவாக்கியவர் முருகன். முருகன் போர்க்கலைக்கான கடவுள் அல்லவா? இருதலை முக்கோலை சண்டையில் பயன்படுத்தவே முருகன் உருவாக்கினார். பெர்பர் மக்கள் மறவர் குடிகள் அல்லவா? இந்த இருதலை முக்கோல் சிவந்த நிறத்தில் இருப்பது இது போர் ஆயுதம் என்பதை குறிக்கிறது. இருதலை முக்கோல் என்பது தாங்கள் சுதந்திர மக்கள் என்று குறிப்பதாகவும் சுதந்திரத்தை காக்க போருக்கு தயார் என்பதை குறிக்கவே இது சிவந்த நிறத்தில் இருப்பதாக பெர்பர் மக்களும் சொல்கின்றனர். பெர்பர் மக்களின் மொழி, மொழியின் பெயர், எழுத்து முறை, எழுத்தின் பெயர், கடவுள், தேசத்தின் பெயர், கொடி, கலாசாரம் போன்றவற்றை கொண்டு இவர்கள் இலங்கை தீவிலிருந்து வந்தவர்கள் என்று ஐயமில்லாமல் நிறுவிவிட்டேன். இப்போது எகிப்து மக்களை பற்றி பார்ப்போம். எகிப்து பகுதிக்கும் பெர்பர் பகுதிக்கும் இடையில், அதாவது இன்றைய லிபியாவில் சிவன் என்ற பாலைவனச் சோலை சிவனின் பெயரால் உள்ளதும் அந்த சோலையில் அம்மன் என்றழைக்கப்பட்ட பழைய முருகனின் கோயில் உள்ளதும் எண்ணி பார்க்க வேண்டிய செய்தி. எகிப்து மக்களும் முருகனின் வம்சாவளிகள்தான் என்றாலும் இவர்கள் ஏன் பெர்பர் மக்களைப் போல் திஃபினா எழுத்து முறையை பயன்படுத்தாமல் ஹீரோகிலிப் என்ற எழுத்து முறையை கடைபிடித்தனர்? இவர்கள் ஏன் பிரமிடு கட்டினார்கள்? இவர்கள் ஏன் ஒபலிக்ஸ் எனப்படும் தூபிகளை நிறுவினார்கள்? இவற்றுக்கான விடை காணும் போது இவர்கள் நாடார்களே என்பதை அறிவீர்கள். நாடார் என்ற சொல் எப்படி உருவானது? நாடு என்ற சொல்லே முதலாக மலையில் உண்டான சொல்தான். கேரள மலநாடுகளை பற்றி மகாபாரத ஆய்வில் கண்டோம் அல்லவா? ஜெயலலிதாவின் ஊட்டி கொடநாடு பற்றி கேள்வியுற்றோம் அல்லவா? நாட்டப்பட்ட எல்லைகளை கொண்டதுதான் நாடு எனப்பட்டது. ஆதி மனிதன் பெரும்பான்மையாக வாழ்ந்தது மலைதானே. அங்குதானே முதல் அரசாங்கம் தோன்றியது. நாமறிந்த முதல் மலை அரசன் ஆதிநாதனாகிய சிவன்தானே. அரசாளும் தத்துவமாகிய சாம வேதத்தை வழங்கியவரும் அவர்தானே. எனவே மலையில்தான் முதலாக நாடு என்ற அமைப்பு தோன்றியது. அடுத்ததாக தரையில் முதலாக அரசாட்சி உருவானது முருகனால்தான். அவர் காட்டை கொளுத்தி விவசாயம் மேற்கொண்டு காமம் எனப்பட்ட விவசாய ஊர்களையும் தேசம் எனப்பட்ட விவசாயிகளின் நாட்டையும் தரைப்பகுதியில் முதலாக உருவாக்கினார். காமத்தின் விளைவாக விதையிட்டு உயிரினங்கள் உருவாவதைப் போல விதையிட்டு பயிர் செய்யும் தொழிலுக்கும் காமம் என்றே முருகன் பெயரிட்டார். அந்த விவசாயிகள் வாழ்ந்த ஊரும் காமம் என்றே அழைக்கப்பட்டு உலகின் முதல் தரையூர் திணையை பயிர் செய்ததால் கதிர்காமம் என்று அழைக்கப்பட்டது. தீயால் கொளுத்தப்பட்டு உருவான விவசாயிகள் வாடும் இந்த பெரும் நிலப்பகுதிக்கு தேயம், தேசம் என்ற பெயர் வந்தது. தேய்த்து தானே தீ உண்டாகிறது.
இப்படித்தான் தரையில் உண்டான விவசாயிகளின் நாட்டிற்கு தேசம் என்ற பெயர் வந்தது. அதாவது மலைப்பகுதியின் அரசாங்கம் நாடு என்றும் தரைப்பகுதியின் அரசாங்கம் தேசம் என்றும் அழைக்கப்பட்டது. எகிப்து சென்ற நாடார்கள் தாங்கள் தரையில் நைல் நதியின் கழிமுகத்தில் விவசாயம் செய்து வாழ்ந்ததால் தங்களது நாட்டை தேசம் என்றே அழைத்தனர். அது சிவந்த பாலைவன தேசம் என்பதால் தேசரத் என்று அழைத்தனர். எகிப்து தேசத்தின் வேறு பெயர்களை அலசுவது இந்த விடயத்தின் படைப்பு எல்லைக்கு அப்பாற்பட்டது. எகிப்தியர்கள் முருகனின் வம்சாவளிகள் என்பதற்கும் இவர்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்கள் என்பதற்கும் கூடுதல் ஆதாரமாக இருப்பது தேசரத் என்ற இந்த சொல்தான். எகிப்து விவசாயிகளான நாடார்கள் தங்களது நாட்டை நாடு என்று அழைக்காமல் தேசம் என்று அழைத்ததிலிருந்து அவர்கள் எந்த அளவுக்கு இலக்கணத்தோடே வாழ்ந்திருக்கின்றனர் என்பது புரிகிறது. நாடார்களின் முதன்மை கடவுள் சிவன்தான். ஆனாலும் தங்களை காத்து கரையேற்றிய முருகனையும் அவர்கள் தங்களின் கடவுளாக பாவித்தனர். அதனால்தான் அமுன் என்ற பெயரில் முருகன் எகிப்தில் காணப்படுகிறார். சப்தகன்னிகளான அம்மன்களை முருகன் உருவாக்கியதால் அவர் பெர்பர் மக்களால் அம்மன் என்று அழைக்கப்பட்டார். அதுவே எகிப்தில் அமுன் என்று மருவியுள்ளது. போர்க்கடவுள் என்பதை குறிக்க முருகன் அங்கு போர் விலங்கான ஆட்டோடு காணப்படுகிறார். முருகன் கருவளத்திற்கான கடவுள் என்பதையும் எகிப்தில் காண முடிகிறது. முருகன் விவசாயத்தின் மூலகர்த்தா என்பதை குறிக்க இங்கு முளைப்பாரியும் முருகனோடு உள்ளதை காணுங்கள். முளைப்பாரி எடுக்கும் வழமை முருகன் காலத்திலேயே இருந்துள்ளது. எனவே எகிப்தில் குடியேறிய நாடார் மறவர்கள் முருகனையும் வழிபட்டனர் என்பது புரிகிறது. இப்போது நாடார்கள் சிவனை எப்படி வழிபட்டார்கள் என்று பார்ப்போம். சிவன் மலைக்கடவுள் அல்லவா? ஆனால் இவர்கள் வாழ்ந்த பாலைவன பகுதியில் மலை இல்லையே. காலங்காலமாக மலையை நேசித்து வாழ்ந்த இம்மக்கள் எகிப்திற்கு இடம்பெயர்ந்த பிறகு மலையின் நினைவால் வாடினர். மலையை ஏன் உருவாக்கக்கூடாது? தங்களுக்கு மலையின் நினைவு உறுத்துகிறது என்பது மட்டுமல்ல, அது சிவனை குறித்தது போலவும் இருக்க வேண்டும். சிவனை குறித்து முருகன் திருவாதிரை நட்சத்திரத்தை உருவாக்கினார் என்று தமிழ் புத்தாண்டு எது? மிரள வைக்கும் இறுதி தீர்ப்பு என்ற விடயத்தில் பார்த்தோமல்லவா? அது முருகன் காலத்தில் சித்தர் ஓரை என்றே அழைக்கப்பட்டது. சித்தர் என்றால் சிவன். விஷ்ணு காலத்தில்தான் அது ஆதி ஓரை என்ற பொருளில் திருவாதிரை என்ற புதிய பெயரை பெற்றது. வானத்தில் உள்ள இந்த திருவாதிரை ஓரையின் 3 நடு உடுக்களின் பிரதிபலிப்பாக 3 மலைகளை எழுப்பினால் என்ன? அந்த 3 மலைகளும் அந்த உடுக்களை முறையே குறிக்கும்படியாக முப்பரிமாண அம்பு வடிவத்தில், அதாவது 3 டைமென்ஷனல் ஏரோ வடிவத்தில் இருக்கலாம் அல்லவா? இப்படி உருவானதுதான் ஐயா அந்த 3 மலைகள். அந்த செயற்கை மலைகள் இம்மக்களால் இடப்பட்டதால் பெரும் பிளஸ் இடு, பெருமிடு, பிரமிடு என்று அழைக்கப்பட்டன. இந்த பிரமிடுகள் திருவாதிரையின் பிரதிபலிப்பு என்று ஏற்கனவே எகிப்தியர்கள் கருதியுள்ளனர் என்பதை இங்கு நான் குறிப்பிட வேண்டும். ஆனால் அது அப்படி இருந்திருக்காது என்ற வாதமும் மேற்கத்தியரால் வைக்கப்பட்டது. ஆனால் இவை சிவனை குறிக்கத்தான் இடப்பட்டன என்பதற்கு மறுக்க முடியாத ஆதாரமாக நான் வைக்கும் சான்று இந்த பிரமிடுகளின் பெயரின் சொல்லாய்வுதான். இவை கிசா பிரமிடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை ஆகாயத்தில் உள்ள ஆதி ஓரையாகிய சிவனை குறித்த ஓரைதான் என்பதற்கு ஆகாயம், காயம், காசம், காசா, கிசா, ஆகாயம் என்ற சொல்லிலிருந்து மருவிய கிசா என்ற சொல்லே சாட்சி. பிரமிடுகளை கட்டியவர்கள் நாடார்கள் என்பதை மேலும் உறுதி செய்யும் சான்று தமிழகத்தில் நாடார்கள் சிவனாகிய சுடலை மாடனை பிரமிடு வடிவத்தில் வழிபடுவதுதான். குமரிக்கண்ட நாடார்கள் சிவனை மனித வடிவில் வணங்கவில்லை. ஆனால் முருகனின் காலத்திற்கு பிறகு நாடார்கள் சுடலை மாடனாகிய சிவனை மனித வடிவிலும் பிரமிடு வடிவிலும் இன்றும் வழிபட்டு கொண்டுள்ளனர். இந்த பிரமிடுகள் முருகனையும் குறிக்கின்றன. எப்படி? கிசா பிரமிடுகளின் 3 வெளிப்புறமும் முறையே கருப்பு, சிவப்பு, வெள்ளை வண்ண கற்களால் முடிக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த கற்கள் இப்போது இல்லையாதலாலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டு பருவகாலங்களை கடந்து இவை தமது மூல வண்ணத்தை இழந்துவிட்டன என்றும் த பிரமிட் கோட் என்ற பெயரில் எகிப்தியரால் வெளியிடப்பட்ட விடயம் கருத்து சொல்கிறது. இவை காளி, லட்சுமி, சரஸ்வதியை குறிக்கிறது என்பதும், அந்த ஆசீவக தெய்வங்களை உருவாக்கியது இலங்கையின் முருகன் என்பதும், நாடார்கள் இலங்கையிலிருந்து சென்று குடியேறியவர்கள்தான் என்று கூடுதல் சான்று கொடுக்கிறது. சஹாரா, பாலஸ்தீன, சுமேரிய மக்கள் காளியை அல் உஷா என்றும், லட்சுமியை அல் லாத் என்றும்,
சரசுவதியை அல் மனாஸ் என்றும் வழிபட்டனர் என்ற கூடுதல் செய்தியை எண்ணி பார்க்க வேண்டும். உலகின் முதல் ஓரை சிவனை குறித்ததால்தான் சிவனை ஓரையோன் என்று அழைத்தனர். அந்த சொல் மருவியே அந்த ஓரை ஆங்கிலத்தில் இன்று ஓரையோன், ஓரியன் என்று அழைக்கப்படுகிறது. ஓரையோன் என்பது சிவனின் பெயர்களில் ஒன்று என்பதால்தான் எகிப்தில் சிவன் ஓரை, ஹோரை, ஹோரா, ஹோரஸ் என்று ஓரையின் பெயரால் அழைக்கப்பட்டார். சிவன் குண்டலினி ஓகம் உருவாக்கினார் என்பதால்தான் ஹோரஸின் தலையில் குண்டலினி 7ஆம் சக்கரத்தை குறித்த ஒளிவட்டம் காணப்படுகிறது. அது குண்டலினி ஓகத்தின் விளைவுதான் என்பதை குறிக்க அதை சுற்றி பாம்பும் காட்டப்பட்டுள்ளது. ஆதிகால எகிப்து அரசர்கள் குண்டலினி எழுப்பியவர்கள் என்பதை குறிக்கவே அவர்களின் தலையில் நாக கிரீடம் வைக்கப்படுகிறது. சிவனை தனது முதன்மை தெய்வமாக வணங்கியதும், சிவனை கௌரவிக்க வானத்து ஆதிரையின் வடிவில் மலைகளை உருவாக்கியதும், நாடார்கள்தான் பிரமிடு கட்டினார்கள் என்று எண்ண அடிப்படை காரணமாக இருப்பினும் மேலும் சான்றுகள் உள்ளன. எகிப்தின் எழுத்துமுறை அந்த சான்றுகளில் மிக முக்கியமான ஒன்று. நாடார்களை காத்து வாழ்வளித்தவர் முருகன் என்றாலும் நாடார்கள் தங்களின் பாரம்பரியத்தை காக்க முருகன் உருவாக்கிய திஃபினாவை பயன்படுத்தாமல் சிவன் உருவாக்கிய சித்திர எழுத்துக்களையே தொடர்ந்து பாவித்தனர். மலை மக்கள் தங்களது பாரம்பரியத்தை அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டார்கள். அதனால்தான் முருகனின் ஆயர்குடிகளான பெர்பர் மக்கள் முருகன் உருவாக்கிய திஃபினாவை பயன்படுத்தினாலும் நாடார்கள் தங்களது பூர்வீக எழுத்தான சிவனின் சித்திர எழுத்துக்களையே பயன்படுத்தினர். சிவனின் வரலாற்றை தக்க வைக்க முயற்சிகள் மேற்கொண்ட முருகனும் நாடார்களை சிவனின் எழுத்து முறையையே தொடர்ந்து பயன்படுத்த சொல்லியிருக்க வேண்டும். சிவனின் சித்திர எழுத்துக்கள் தான் ஹீரோக்ளிப் என்று அழைக்கப்படுகின்றது. ஐயர் ப்ளஸ் கிழிப்பு, ஐயர் கிழிப்பு, ஹையர் கிளிப், ஹீரோக்ளிப். இங்கு ஐயர் என்பது சிவனை குறிக்கிறது. ஐயர் என்றால் மிக உயர்ந்தவர் என்று பெயர். சிவன் தனது காலத்தில் விலங்குகளின் பதப்படுத்தப்பட்ட தோலிலும் எலும்புகளிலும் சித்திர எழுத்துக்களை சில்லால் கிழித்து எழுதி செய்திகளை ஆவணப்படுத்தினார். சில் என்பது உடைந்த கூர்மையான பொருள். சிவன் இப்படி சில்லால் கிழித்து எழுத்துக்களை உருவாக்கிய மரபு வழி செய்தியாலும் அந்த சிவன் தெற்கத்தியவர் என்பதாலும் தென் ப்ளஸ் சில், தென்சில், டென்சில், ஸ்டென்சில் என்ற சொல் வந்திருக்க வேண்டும். ஆக எகிப்து எழுத்து முறை சிவன் காலத்தில் தோல் தாள்களிலும் எலும்புகளிலும் கிழித்து எழுதப்பட்ட சித்திர எழுத்து முறையின் நீட்சிதான் என்று நிறுவுகிறோம். சிவன் சித்திர எழுத்துக்களால் செய்திகளை ஆவணப்படுத்தினார் என்பதால்தான் யமனாகிய சிவனின் பதிவு காப்பாளர், அதாவது ரெக்கார்ட் கீப்பர் சித்திரகுப்தன் என்று வரலாற்றை தக்க வைத்தார் முருகன். சித்திரகுப்தன் என்ற விடயத்தை தவறாமல் காணுங்கள். சித்திரம் என்ற சொல்லே சித்தராகிய சிவனின் பெயரால் உண்டான சொல்லாகவே இருக்க வேண்டும். சித்தர் ப்ளஸ் சித்தரம், சித்திரம். சிவசித்தரால் உருவான அழகான எழுத்துமுறை என்பதால் இந்த எழுத்து முறைக்கு சித்திரம் என்ற பெயர் வந்தது. பெர்பர் மக்களோடு சேர்ந்தே வந்து சஹாரா பகுதியில் குடியேறியவர்களாக இருந்தும் இவர்கள் பெர்பர் மக்களைப் போல தரைக்கோணாகிய முருகனின் திஃபினாவை பயன்படுத்தாமல் மலையரசனாகிய சிவனின் சித்திர எழுத்துக்களை பயன்படுத்தியது இவர்களை மலை மக்களான நாடார்கள் என்றே அடையாளம் காட்டுகிறது. எனவே எகிப்தின் பூர்வீக குடிகள் நாடார்களே, பிரமிடு கட்டியவர்களும் நாடார்களே. பிரமிடு கட்டியவர்கள் நாடார்கள் என்பதற்கு மேலும் ஆதாரங்கள் உள்ளன. நாடார்களில் ஒரு சாரார் சாணார் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் பனையேரிகள். குமரிக்கண்டத்தில் மலைகளில் பனை மரங்கள் அதிகமாக இருந்தன. மலை என்ற சொல் மருவியே பனை என்ற சொல் வந்தது. மலை, பலை, பனை. சாணார் என்ற சொல் பனையேரிகளுக்கு எவ்வாறு வந்தது? பனைமரம் பெரும்பாலும் நேராக வளர்ந்திருக்கும். அதன் உச்சியில் மட்டை பகுதி தென்னையைப் போல் விரிந்திருக்காமல் சிறிதாகவும் குறுகலாகவும் இருக்கும். எனவே தொலைவிலிருந்து பனையை பார்த்தால் அது ஆணுறுப்பு போலவே இருக்கும். எனவே பொதுவாக பனைக்கு ஆண் என்ற பெயரும் ஆதியில் இருந்தது. அதனால் பனையை கொண்டு வாழும் மக்கள் ஆனார் எனப்பட்டனர். பனையேரிகளுக்கு ஆனார் என்று வேறு விதமாகவும் பொருள் சொல்லலாம். ஆக ஆனார் என்ற சொல்லே சாணார் என்று மருவி பனையேரிகளை குறிக்கிறது. அ அல்லது ஆ என்ற ஒலியில் தொடங்கும் சொற்கள் ச அல்லது சா என்ற ஒலியாக மருவும் என்ற மிக மிக முக்கியமான விதியை பல்லாண்டுகளுக்கு முன்பே ஆதாரங்களோடு எனக்கு விளக்கியவர்
தமிழறிஞர் அருக்கண்ணனார் என்பதை இங்கு மிகுந்த நன்றியோடு நினைவு கூறுகிறேன். பாலைவன எகிப்தில் குடியேறிய நாடார்களை மலையின் நினைவு வாட்டியதால் மலை போன்ற பிரமிடு கட்டினார்கள் என்றேனல்லவா? அவர்களுக்கு தங்களின் பனையின் நினைவும் தான் வாட்டியது. பாலையில் பனை ஏது? அங்கு குட்டையாக வளரும் ஈச்ச மரங்கள் தானே உள்ளன. எனவே மலைக்கு நிகராக பிரமிடு கட்டியவர்கள் பனைக்கு நிகராக ஏதாவது எழுப்ப வேண்டாமா? அப்படி எழுந்ததுதான் ஓபலிக்ஸ் என்ற தூபிகள். இவை ஆணுறுப்பைத்தான் குறிக்கின்றன என்பது அனைவரும் அறிந்தது. பனையும் ஆணுறுப்பைத்தானே குறிக்கிறது. எனவே பனையின் நினைவாகவே ஓபலிக்ஸ்கள் எழுப்பப்பட்டன. ஓபலிக்ஸ் என்பது கிரேக்க சொல். இதன் புராதன எகிப்து சொல் தெக்கனு என்பது. தெக்கனு என்பதற்கு துளைப்பது என்று பழைய எகிப்து மொழியில் பொருளாம். பனை குமரிக்கண்டத்தைச் சேர்ந்ததால் இதற்கு இவர்கள் எகிப்தில் தெக்கன் என்று பெயரிட்டிருக்கலாம். ஆக ஓபலிக்ஸ் மூலமாகவும் எகிப்து பிரமிடு கட்டியவர்கள் நாடார்கள் என்று நிறுவுகிறேன். இது மட்டுமல்ல, வேறு சான்றும் உள்ளது. கானான் தேசத்தில் குடியேறியவர்கள் சானான்களாக இருக்கலாம் என்று நண்பர் அமெத்திஸ்ட் ஆசீவகர் கருத்து சொல்லியிருந்தார். ஆமாம், எகிப்துக்கு பக்கத்திலேயே இன்று இஸ்ரேலாக அறியப்படும் அந்த கானான் தேசத்தில் ஆதியில் குடியேறியவர்களும் சானார்கள்தான். சானான், கானான். ஆக கானான் தேசம் என்பது நாடார்கள் குடியேறிய இன்னும் ஒரு பகுதிதான். குமரியில் குறிஞ்சித்திணையில் வாழ்ந்த சானார் நீரூழிக்கு பிறகு இலங்கையில் முல்லையிலும் முருகனின் மருதத்திலும் பழகிய சானார் ராவணிய போருக்கு பின் கானான் தேசத்தில் பாலை நிலத்தில் வாழத் தலைப்பட்டனர். அதனால் அந்த பகுதியை பாலை திணை என்று அவர்கள் பெயரிட்டனர். அதனால் அவர்கள் பாலஸ்தீனியர் ஆனார்கள். ஆக பாலஸ்தீனியர்கள் இலங்கை சாணார்களின் வம்சாவளிகளே. மலையின் நினைவு வாட்டியதாலும் சிவனை குறிக்கவும் பிரமிடு கட்டினர் என்றேனல்லவா? பிரமிடுகளுக்கு வேறு பயன்பாடு ஏதாவது உண்டா என்று பார்க்கலாம். இறந்த மன்னர்களின் பதப்படுத்தப்பட்ட உடலை பேணும் இடங்களாகவும் இவை பயன்பட்டிருக்கலாம் என்பது 4800 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட முதல் பிரமிடுவான சக்காரா என்ற படி பிரமிடுவிலிருந்து நாம் அறியும் செய்தி. சிகரம் என்ற சொல்லே சிகரம், சிகாரா, சக்காரா என்று மருவியுள்ளது. எகிப்தின் அனைத்து பிரமிடுகளிலும் அதற்காகவே பூமிக்கடியில் அறைகள் இருப்பதை காண்கிறோம். அதற்காகத்தான் அந்த அறைகள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அவற்றில் பல காலியாக உள்ளன என்பதும் அங்கு அந்த மன்னர்களின் எச்சங்கள் காணப்படவில்லை என்பதற்கு பலவேறு காரணங்களை சொல்ல முடியும். இந்த வகையில் கிசாவின் 3 பிரமிடுகளில் கிரேட் பிரமிடு என்ற ஒன்று மட்டும் மிகவும் வித்தியாசமாக கட்டப்பட்டுள்ளது. இதில் பூமிக்கடியில் வழக்கம் போல அறை உண்டாக்கப்பட்டிருந்தாலும் பிரமிடுவின் மேல் பகுதியில் ராணி அறை, ராஜா அறை, கிராண்ட் கேலரி போன்ற கூடுதலான வசதிகளோடு மிகவும் நேர்த்தியாக இவை ஏன் வடிவமைக்கப்பட்டன என்பது யாருக்கும் புரியவில்லை. இவற்றுக்கு இப்பெயர்களை வைத்தவர்கள் தற்காலத்தியவர்கள்தான், ஆதி எகிப்தியர்கள் அல்ல. கிரேட் பிரமிடுவின் தனித்தன்மைக்கான காரணத்தை இப்போது பார்க்கலாம். சிவனே குண்டலினி யோகத்தை முதலாக கண்டவர். ஆதிநாதன் தொடங்கி முருகன் காலத்தையும் கடந்து ஆதி காலத்தில் அனைத்து நாதன்களும் குண்டலினி எழுப்பியவர்கள்தான். ஆகவே அக்கால மன்னர் கழகு குண்டலினி யோகம் செய்வது. அதனால் மலைமக்களான நாடார் அரசர்கள் குண்டலினி யோகம் செய்தவர்கள்தான். சித்தர்கள் மலை குகையில் வாழ்ந்தவர்கள் அல்லவா? மலை குகைகளில் சித்தர்கள் யோகம் செய்தவர்கள் அல்லவா? பிரமிடு என்பது மலை அல்லவா? எனவே ஓகம் செய்ய பிரமிடுவான மலையில் குகை இருக்க வேண்டாமா? அப்படி குகைகளாக உண்டாக்கப்பட்டவைதான் ராஜா அறை, ராணி அறை போன்றவை. இவை மன்னர்களை அரண்மனையின் ஆரவாரத்திலிருந்து விடுவித்து தியானத்திற்கான அமைதியான சூழ்நிலையை உருவாக்கின. குண்டலினி யோகத்தோடு தொடர்புடைய மந்திரம் ஓம் மந்திரம். குறைந்த அலைவரிசையில் ஒலிக்கப்படும் இந்த ஓம் மந்திரத்திற்கு இசை ஒளி, அதாவது ரெசனன்ஸ் உண்டாகும்படி கிராண்ட் கேலரி வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். சித்தன்ன வாசலிலும் தியான மந்திரத்திற்கு இசைவொலி உண்டாகும்படியாகவே தியான அறை உருவாக்கப்பட்டுள்ளதை எண்ணி பார்க்க வேண்டும். இங்கு காட்டப்படும் சாளரங்கள் காற்று வசதிக்கும் ஓம் ஒலியை உண்டாக்கும்படியும் அமைக்கப்பட்டிருக்கலாம். ஆக மலைவாசியும்
குகைவாசியுமான சிவன், அந்த சிவனை குறித்த திருவாதிரை நட்சத்திர வடிவில் அமைந்துள்ள மலை பிரமிடுகள், அவற்றில் குகைக்கு இணையாக உள்ள அறைகள், குண்டலினி ஓகம், ஓம் மந்திரம், ஓம் மந்திரத்திற்கு இசைவொலி ஏற்படுத்தும் கிராண்ட் கேலரி, குண்டலினி ஓகத்தை குறிக்கும் நாககிரீடம் அணிந்த எகிப்து அரசர்கள் என்ற அனைத்தையும் சேர்த்து பார்த்தால் கிரேட் பிரமிட் என்பது எகிப்து மன்னர்கள் தியானம் செய்ய பிரத்யோகமாக, அதாவது விரத ஓகமாக உருவான பிரமிட் என்பது புரியும். இதுவரை கிசா பிரமிடுகள் பற்றி முழுமையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தை யாருமே வைக்கவில்லை. இந்த விடயத்தில்தான் முதன் முறையாக முன்வைக்கப்படுகிறது. இந்த பிரமிடுகள் வானாராய்ச்சிக்காக பயன்பட்டதாக தெரியவில்லை. அதற்கான வசதிகளும் இதில் இல்லை. அதே சமயம் நாடார்கள் வானாராய்ச்சி செய்தனர் என்பதும் உண்மைதான். எகிப்திலிருந்து வந்ததாகவும் மாலியில் இன்றும் வாழும் தோஹான் எனும் சிறுபான்மை மக்களின் வான் கொள்கைகள் வியப்புடையவையாகவும் சிவனின் விண்கொள்கையின் நீட்சியாகவும் தெரிகிறது. தெக்கன் என்ற சொல்லே தோகான் என்று மருவியிருக்க வேண்டும். எகிப்தியர்கள் முருகனைப் போலவே அதே அமைப்பில் அச்சு பிறழாமல் திருவாதிரை நட்சத்திரத்தை கொண்டே இவர்கள் தங்களது விவசாய நாட்காட்டியை கணித்துள்ளனர். இதை விவரிப்பது இந்த விடயத்தின் படைப்பு எல்லைக்கு அப்பாற்பட்டது. இந்த விடயத்தை முடிக்கும் முன்பாக ஹேரோகிளிப் மூலமாக மீட்கப்பட்ட பெயர்கள் பெரும்பாலானவை சரியாக மீட்கப்படவில்லை என்பதை அறிவுறுத்த விரும்புகிறேன். அதனால்தான் ஹேரோகிளிப்பில் எழுதப்பட்ட பழைய எகிப்து மன்னர்களின் பெயர்கள் அனைத்தும் அவை ஆதிகால தமிழ் பெயர்களாக இருந்தும் மிகவும் வினோதமாக ஒலிக்கின்றன. 3 வகை எழுத்து முறைகளால் சொல்லப்பட்ட ஒரே செய்தியை கொண்ட ரோசட்டா கல்லை கொண்டு ஹீரோகிளிப் படிக்க கற்றுக்கொண்டவர்கள் செய்திகளை தவறில்லாமல் படித்திருக்கலாம். ஆனால் பெயர்களின் உச்சரிப்பை எவ்வாறு சரியாக உச்சரித்திருக்க முடியும்? இதை புரிந்து கொள்வது மிக எளிது. நமக்கு ஆங்கில எழுத்துக்கள் தெரிந்திருந்தாலும் ஆங்கில சொற்களை உச்சரிப்பதில் தவறேற்படுகின்றதல்லவா? சான்றாக NAIVE என்ற ஆங்கில சொல்லை நேவ் என்றுதான் நான் முதலில் படித்தேன். ஆனால் அதை நாயிவ் என்று படிக்க வேண்டுமாம். இதே போன்று தமிழ் தெரியாத மேற்கத்தியர்கள் ஹீரோகிளிப்பில் எழுதப்பட்ட பெயர்களை எப்படி சரியாக உச்சரித்திருக்க முடியும்? தமிழறிவும் கற்பனை வளமும் அனுபவமும் இருந்தால்தான் பெயர்களை சரியாக மீட்க முடியும். இந்த பணியை தமிழர்கள்தான் செய்ய முடியும். தமிழ் நாடார்களே, நீங்கள்தான் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். இனி எகிப்தின் ஆதி வரலாற்றில் அக்கறை கொள்ளுங்கள். எகிப்து மன்னனை குறித்த ஃபேரோ என்ற சொல்லுக்கும் இவர்கள் சொல்லும் பொருள் அபத்தம். இங்கு காட்டப்படுவது ஃபேரோவுக்கான ஹீரோகிளிப். இதற்கு பெரிய வீடு, அதாவது கிரேட் ஹவுஸ் என்று பொருள் கொள்கின்றனர். இது முழு அபத்தம். நாடு என்பது நாட்டப்பட்ட எல்லைகளை கொண்டது என்றேனல்லவா? எல்லை வரையறுக்கப்பட்ட இந்த வடிவத்திற்கு நாடு என்றுதான் பொருள், வீடு என்பதல்ல. அதன் வாயிலில் உள்ள இந்த உருளைக்கட்டையை தண்டம் என்றும் கொள்ளலாம், செங்கோல் என்றும் கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக இந்த குறியீட்டுக்கு நாட்டை காக்கும் தலைவன் என்றுதான் பொருள், பெரிய வீடு என்பதல்ல. இப்படி தப்பு தப்பாக பொருள் கொண்டுள்ளனர் பாருங்கள். இதன் உச்சரிப்பும் ஃபேரோவல்ல, பறையே என்றுதான் இருந்திருக்க வேண்டும். மலை மக்களான நாடார்களின் ஆதிநாதன் பறையன் எனும் சிவன்தானே. வரை மக்களின் தலைவனை வரையே பறையே என்றே ஆதியில் அழைத்திருக்க வேண்டும். லெமூரியா பற்றிய எனது முந்தைய விழியத்தில் அட்லாண்டிக் என்ற பெயரை முதலில் சொன்னவர் பிளாட்டோ என்றும், அவர் தனது தாத்தாவின் மூலமாக எகிப்திலிருந்துதான் இந்த பெயரை அறிந்திருந்தார் என்றும் சொன்னேன் அல்லவா? அட்லாண்டிஸ் என்றால் அது குமரிக்கண்டத்தை தான் குறித்தது என்று சொல்லாய்வின் வழி அந்த விடயத்திலேயே நிறுவினேன் அல்லவா? இப்போது அட்லாண்டிஸை பற்றி பிளாட்டோவிற்கு சொன்ன எகிப்து மக்கள் குமரிக்கண்டத்திலிருந்து வந்த சிவனின் வம்சாவளிகளான நாடார்கள் என்று நிறுவியதின் மூலம் அட்லாண்டிக் என்பது குமரிக்கண்டத்தை தான் குறித்தது என்பதை துளியும் ஐயமில்லாமல் நிறுவிவிட்டேன் அல்லவா? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.